Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 3rd லெசன்லேருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸும் நிறையா போட்டிருக்கோம். லெசன் ஓரியன்ட் வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துருங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து 19th சம்மு. கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2 bodies of mass 7 kg and 5 kg are connected by a light string passing over a smooth pulley at the edge of the table as shown in the figure. டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி 2 மாசஸை வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மாஸ் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கு, ஒன்று டேபிள் மேலே இருக்குது. ரெண்டையும் ஒரு ஸ்ட்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயக்ராம் வந்து போட்டுருவோமா? போட்டோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். ஸோ டேபிளோட எட்ஜ் இது. இதில் இங்கனுக்குள்ள உங்களுக்கு ஒரு புள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மாஸ் வந்து டேபிள் மேலே இருக்குது, அது M1. M1 மாஸ் வந்து 7 kg. ஓகேவா? இது இந்த புள்ளி வழியாக கீழே ஒரு மாஸ் வந்து ஹேங் ஆகிட்டுருக்கு. இது M2. இதோடைய மாஸ் வந்து 5 kg. நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே அப்போ என்ன இருக்கும்? டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இதில் இந்த சைடு பார்த்த மாதிரி ஆக்ட் ஆகும், இங்கே மேலே பார்த்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஒருவேளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டென்ஷன் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் ஹேங் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லை, கீழே மூவ் ஆகுது, இந்த ஆரோ வந்து அதிகமாக போட்டிருப்போம். ஓகேவா? அவங்க அதான மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட்டு கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது M2G. இங்கேயும் உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே இருக்க டென்ஷனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம். செகண்ட் லைன் கொஸ்டினில் என்ன அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த சர்ஃபேசஸ், அதாவது பாடிக்கும் அந்த டேபிளுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0.9. Will the mass M1 equal to 7 kg on the surface move? சர்ஃபேஸ் மேலே இருக்கிற அந்த M1 மாஸ் வந்து மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. If not, what value of the M2 should be used so that mass 7 kg begins to slide on the table? அந்த ஆப்ஜெக்ட் M1 மாஸ் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் டேபிளில் ஸ்லைட் ஆகுமா? அப்படி ஆகாது அப்படின்னா இங்கே கீழே நீங்கள் எவ்வளோ மாஸ் போட்டிங்க அப்படின்னா அது ஸ்லைட் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சா? M1 7 kg, M2 5 kg ஒரு சின்ன ஸ்ட்ரிங் வழியாக கொடுத்துருக்க டயக்ராமில் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் M1 வந்து மூவ் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒருவேளை அது மூவ் ஆகணும்னா M2 மாஸ் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. 5 kg இல்லாமல் எவ்வளோ இருந்தால் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறதுக்காக உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன இருக்குது? உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். டேபிள் மேலே இருக்கனால நார்மல் ஃபோர்ஸ், இந்த சைடு ஸ்ட்ரிங் இருக்கனால டென்ஷன் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த M2 பார்த்தீங்கன்னா டென்ஷனும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்கும். சரியா? ஸோ அப்போது இங்கே M1 வந்து வேர்ட்டிக்கல் மோஷனில் இல்லை. வேர்ட்டிக்கல் மோஷன் இல்லாததுனால உங்களுடைய நார்மல் ஃபோர்ஸும் M1Gயும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ முதல்ல சொன்னேன்ல, இங்கே நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த டைரக்ஷனில் எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஸோ N is equal to M1G. ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து M1க்கு வரைஞ்சிங்கன்னா என்னென்ன வரும் உங்களுக்கு? இது M1, கீழே M1G போடுவீங்க, மேலே நார்மல், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த சைட் டென்ஷன் ஃபோர்ஸ், இந்த சைட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் எப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைடாக, அதாவது மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அப்போது நமக்கு அப்போ இங்கே என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? Fs max உடைய வேல்யூ
மியூஎஸ் என். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போது என்னோட வேல்யூலேருந்து m1g மியூஎஸ் m1g. ஓகேவா? வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மியூஎஸோட வேல்யூ 0.9, எம்மோட வேல்யூ எவ்வளோ 7 kg, ஜியோட வேல்யூ உங்கள் புக்கில் 9.8ன்னு போட்டாங்க. ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 9.8ம் 9ம் ஃபஸ்ட்டு போடுவோம். 9 8s are 72, 9 9s are 81, 88. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னும் 7 இருக்கு. 7 2s are 14, 7 7s are 49, 8 7s are 56, 57. சேம் இங்கேயும் 56, 57, 58, 59, 60, 61. 6174 வந்திருக்கு. ஆன்சர் கரெக்டு. 2 டிஜிட்க்கு அப்புறம் இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 61.74 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இதுவும். ஸோ இதுக்கு நியூட்டன் தான் வரும். எஃப்எஸ் மேக்ஸோட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா டென்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் இங்கே நமக்கு எவ்வளோ வச்சு கொடுப்போம்? டீயோடைய வேல்யூவும் இதுவும். ஓகேவா? இது இப்போ மூவ் ஆகலை. ஸோ இப்போ டீயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? m2gக்கு ஈக்குவல். அதுதான் மேலே நம்ம எழுதியிருக்கோம். அப்போ m2 உடைய வேல்யூ எவ்வளோ? 5 kg. ஜியோடைய வேல்யூ 9.8. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 8s are 40, remaining 4, 9 5s are 45, 49. 1 பாயிண்ட்க்கு அப்புறம் சொல்லி வைக்கணும். ஸோ 49 நியூட்டன் சொல்லி கிடச்சிருக்கு. ஆன்சர் இஸ் கரெக்ட். இப்போ உங்களுடைய ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா நம்ம இங்கேயே என்ன சொன்னேன்? டென்ஷனோடைய வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருந்தால் மூவ் ஆகும்னு சொன்னேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கா? இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது மூவ் ஆகாது. அப்போ இனி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதை விட எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னா, டென்ஷனை விட எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் நம்ம இங்கே இப்போ என்ன போடும்போது டென்ஷன் கூடும், அதனால இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? புரிஞ்சிச்சா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் டென்ஷன் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால m1ன்ற மாஸ் டேபிளில் மூவ் ஆகலை. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டின் என்னது? ஒருவேளை இந்த m1ன்ற மாஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா m2 வேல்யூ நீங்கள் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ m2 வேல்யூ இதிலேருந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போ இது ரெண்டே ஈக்குவல்னு சொல்லி போடுங்க. போட்டு அதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ். அப்போ என்ன வரும்? டென்ஷனோட வேல்யூ m2g ஈக்குவல் டு மியூஎஸ் n, என்னோட வேல்யூ m1g. நமக்கு இப்போ ஜிஜி கேன்சல் அவுட் ஆயிரும். m2 மட்டும்தானே வேணும். கரெக்டாக போட்டிருக்கோமா? கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ m2 வேல்யூ இப்போ எதுக்கு ஈக்குவல்? மியூஎஸ் m1க்கு ஈக்குவல். மியூஎஸோடைய வேல்யூ 0.9, m1 வேல்யூ எவ்வளோ நமக்கு இங்கே 7. 9 7s are 63. ஒரு பாயிண்ட் தள்ளி வைங்க. ஸோ இது m2 வேல்யூ. அப்போது கேஜி 5க்கு பதிலாக 6.3 kg நீங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, m1 m2ன்னு. m1 வேல்யூ 7 kg, ஒரு டேபிள் மேலே ரெஸ்ட்டில் இருக்குது. கீழே வந்து m2 அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங் மூலியமாக புள்ளி வழியாக ஹேங் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆனதுனால இப்போது இந்த m2 வேல்யூ ஹேங் ஆகிறதுனால உங்களுக்கு m1 வந்து என்ன ஆகலை அப்படின்னா மூவ் ஆகலை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது அதுதான். ஏன் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ஒருவேளை அப்படி மூவ் ஆகாது அப்படின்னா கீழே எவ்வளோ மாஸ் நம்ம போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தோம்? நம்ம இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கிவன் படியே நம்ம போட்டுட்டு அதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா m2 வேல்யூ 6.3 kg வருது. இப்போ 5 இருக்க இடத்துல 6.3 kg நீங்கள் போட்டிங்கன்னா மேலே இருக்க ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அவ்வளோதான். ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பார்த்ததும் புரியாது, திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஒரு 2 3 தடவை அட்லீஸ்ட் பாருங்கள். சரியா?
திரும்ப செஞ்சியும் பாருங்கள் ஏன் இப்படி போட்டாங்க, ஏன் டென்ஷனோட வேல்யூ M2G போட்டாங்க, அதுமாதிரி நார்மலோடைய வேல்யூ M1G ஏன் வந்துச்சு, ஏன் இங்கே ஃப்ரிக்ஷனும் டென்ஷனும் ஈக்குவல்னு போட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு அனலைஸ் பண்ணால் தான் புரியும். சரியா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.